இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாவே ஹெல்த் ஃபார்ம் சப்ளிமெண்ட் பத்தி தான். ஃபர்ஸ்ட் டைம் மேங்கோ ஃபிளேவர் பாத்தீங்கன்னா ரா சீபமோட சப்ளிமெண்ட் இருக்கும். நீ எவ்வளவு குடிப்ப? நம்ம வந்து 30 ml குடிச்சு நோ எக்ஸ்போர்ட் நல்லா இல்ல. இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு இது கூட வந்து இந்த ரா பம்ப்னு சொல்லி ஒன்னு எடுப்பேன். ஆட்டம் எல்லாம் பட் ட்ரை பண்ணி பார்த்தா ஆட்டம் எல்லாம் வந்து இருக்கலே ஒஸ்ட் ஆட்டம் எல்லாம். ஆனா டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதுனா இது வந்து ஸ்ட்ராபெரி கேரமல். அதான் இப்போ குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கோம். மைல்டா தான் இருக்கு. கஃபைனே வந்து 400 mg போட்டு ஹெல்த் ஃபார்ம்லயே இது வந்து இந்த BCAA ஆயில் பிளஸ் இந்த மென்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து வாங்கும் போதே ஒரு 700 தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் மேங்கோ ஃபிளேவர் நம்ம ஆல்ஃபா வேல வந்து பனானா ட்ரை பண்ணோம். பனானா ஃபிளேவர் ட்ரை பண்ணோம். அது எப்படி இருந்துச்சு? நீ கூட குடிச்சு பார்த்தல? ஆமா, அதுவும் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அது ரியலா இந்த என்னன்னா அது நான் அந்த ஸ்டோர்ல நமக்கு பனானா ஜூஸ் இருக்கும்ல, ஆனா அது கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. அது அவ்வளோ எடுத்துக்க முடியல. கரெக்டு தான். நான் திருப்பதி போனேன்ல ஒரு வாரம் திருப்பதியில் எதுவுமே குடிச்சுருக்கேன். அதுக்குள்ள அந்த பனானாவை முடிச்சுக்கிறாங்க. பனானாவும் முடிச்சிட்டேன், பீஃப் ப்ரோட்டீனும் முடிச்சிட்டேன். அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது பிடிக்க. பீஃப் ப்ரோட்டீன் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, மிக்ஸ் ஆயிடுச்சுல. அதே மாதிரி நமக்கு இதில் அவ்வளோ நுரையும் வராது. நுரையோட இதுவும் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், ஃபோம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஃபோம் வந்துடும்ல நார்மலாக யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஃபோம் இருக்காது. மிக்சபிலிட்டியும் நல்லா தான் இருக்கும். நம்ம ப்ரோட்டீன் எடுக்கும்போது நமக்கு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்லாம் ஒன்றும் இருக்காது. நீ டேஸ்ட் பண்ணு. நான் இது வந்து ஜிம்மில் எனக்கு வந்து ஒரு ஆல்ரெடி மேங்கோ என் ஜிம்மில் என்னன்னா நான் ரெகுலராக போயிட்டு இருக்க ஜிம்மில் வந்து அந்த ஓனர் வந்து ஹெல்த் ஃபார்மோட ஒரு இது மாதிரி ஹெல்த் ஃபார்மோட ஒரு ஸ்பான்சர் மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. என்ன படம்? இந்த பொன்னியின் செல்வன்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அங்கே வந்து இந்த வே வந்து இருக்கும். அதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் இந்த ஃப்ளேவரே வாங்கினேன். ஸ்மெல்லு மட்டும் தான் வருது. மேங்கோ டேஸ்ட்லாம் இல்லையா? டேஸ்டே இல்லை. மாங்காய் ஸ்மெல்லு வருது. இல்லை அதான் இது ஆல்ரெடி நான் 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் இல்லை. ஆனால் ஓகே, டேஸ்ட் பேட்லாம் ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கு. மாங்காய் ஊறுகாய் மாங்காவோட ஃப்ளேவர் இருக்கும். மாங்காய் பச்சையாகிற மாங்காய் கட் பண்ணா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அந்த மாதிரி நல்ல ஸ்மெல்லு இருக்கு. ரேட் எவ்வளவு? இதோட ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு சேலில் வந்து நம்ம ஹெல்த் ஃபார்மில் கூட இப்போ ஒரு சேல் போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிலாம் வந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு சேல் போனதில் வந்து மொத்தமாக நம்ம எடுத்ததே 3600 சம்திங் தான் இருக்கும். 3600 வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டு கம்மி தான். ஏன்னா இப்போ ரூல் வந்து அதே 5க்கு மேலே வந்துடும். 5-6,000 கிட்ட வந்துடும். ஐசோலேட் எடுத்தோம்னா 8,000. ஐசோலேட் இல்லை, நான் எடுத்துருக்கிறது ஐசோலேட் 8,000. ஆனால் எனக்கு வந்து ரூல் 1ல டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அதில் ரொம்ப கம்மி, அந்த ஃபில்லர்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா எப்பவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இம்போர்ட்டட் போயிடுவேன். இந்தியன் மேனுஃபேக்சரிங் நான் எடுக்க மாட்டேன். வீட்டிலே நான் சாப்பாடு தான் அதிகமாக எடுக்கிறது ட்ரை பண்ணுவேன். சப்ளிமெண்ட் அப்படி வாங்கணும்னு தோணுச்சுன்னா நைட் நம்ம லைஃப் ஸ்டைலில் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி நம்ம நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் நம்மளால போய் ஒரு நல்ல ஒரு டயட்டில் இருக்க ஃபுட்டை குக் பண்ணியோ இல்லை வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை எடுத்துக்கலாம். நான் வந்து காசு கொடுத்து வாங்கினா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இம்போர்ட்டட் தான் போவேன். எனக்கு அந்த மைண்டே அப்படி தான். சின்ன அப்பத்துலேருந்து ஒரு 15 வருஷமாவே 10-12 வருஷமாவே சப்ளிமெண்ட் வாங்கினா ஒரிஜினலாக அப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது இப்போ நம்ம சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்தியா எவ்வளோ டெவலப் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக அதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்னா வெறும் யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி மட்டும் தான் எடுப்பாங்க. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்துச்சு நமக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ ஜெனட்டிக் வேலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் கூட இந்தியன் ப்ரொடக்ஷன் தான். ஆனால் அதோட ரா மெட்டீரியல் வந்து யூகோலேருந்து இப்போ அந்த கிராஸ் ஃபீட் வேன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த பிராண்டு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. மேக்ஸின் நல்லா இருக்குது இந்தியன் பிராண்ட்ஸ்ல. மசில் பிளேஸுக்கு நிறைய ரிவ்யூஸ் வருது. இப்போ இந்த மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் ஆகிட்டே தான் வராங்க. கரெக்டு தான். அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து மாறிடுச்சு. நான் சொல்றதுலாம் வந்து 10 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து நமக்கு சப்ளிமெண்டா ஒரிஜினலாக வாங்கணும். செகண்ட் காப்பி, ஃபர்ஸ்ட் காப்பி, தேர்ட் காப்பிலாம் இருக்குது. 500 நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது, கண்டுபிடிக்க முடியாது இது ஒரிஜினலா இல்லையான்ட்டு. நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. அதனால அந்த ஒரிஜினலா தேடி தேடி போறதால நான் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி எனக்கு வாங்கணும்னு தோணதே கிடையாது. இப்போ நீங்களாம் வந்து ஈஸியாக வாங்குறீங்க. ஏதோ ஹெல்த் வாங்குன்றீங்க. ஒருத்தனை கேட்டால் மசில் பிளேஸ்ன்றான், 10,000 கொடுத்து வாங்கிட்டேன்றான். இன்னொருத்தனை கேட்டால் அன்னைக்கு எதுனா ஆட்டம்ல ப்ரோட்டீன் வாங்கியிருந்தான் ஒருத்தன். இதுக்கு முன்னாடி ஆட்டம் எல்லாம் பட் ட்ரை பண்ணி பார்த்தா ஆட்டம் எல்லாம் வந்து இருக்கலே ஒஸ்ட் ஆட்டம் எல்லாம். அதுதான், அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. வாங்கினா நைட் அவுட்டுக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆனு
அதை விட்டனா ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ட்ரஸ்டபிள் பிராண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பட் இப்போ இது எல்லாமே இந்தியாவுல வருதுன்றதுனால தான் நம்ம இதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து வாங்கினாலும் ரூல் ஒன்று தான். ரூல் ஒன்று பிடிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் இப்போ டைமண்ட் சைஸ் வாங்கி வச்சிருக்கேன். அது இன்னும் ஓப்பன் பண்ணல. ரூல் ஒன்று காலியானவன தான் அது ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா. அதான் இதுக்கப்புறம் மேபி எது நம்ம ப்ரோட்டீன்லாம் நம்பி வாங்கலாமா இதுவா எனக்கு தெரியல. என்ன சொல்றது. பட் நம்ம இப்போ நான் நம்ம பிகினிங்ல நம்ம ஒரு பேசிக் சேலரியில இருக்கிற ஒரு ஆள் நம்ம போய் ஹை லெவல்ல சப்ளிமெண்ட்காக ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில போகும்போது நம்ம ஒரு இந்தியன் சப்ளிமெண்ட்ஸ்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போயிடலாம். ஸ்டார்டிங்ல நீங்க இனிஷியலா போகும்போது இது உள்ள என்டர் ஆயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேணா என்ன ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணா சப்ளிமெண்ட்ஸை மாத்திக்கலாம். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு 8,000 கொடுத்து ஒரு வே ஐசோலேட் வாங்குறோம். அந்த 8,000 எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா. இப்போ ஆனா இது 3000ன்றது நல்ல பிரைஸ். ஆமா, 3,600 வரும். அதுல வந்து கம்மி 70 சர்விங்ஸ் கிட்ட வரும். நல்ல பிரைஸ் தான். அது ஒரிஜினல் புரோட்டீனா இருந்தா சூப்பர் அந்த பிரைஸுக்கு. சரியா? ஆனா அதுதான் எனக்கு அந்த பயம் தான். அதான் நம்ம அந்த வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்ல வாங்கும்போது அவனுங்க லேப் ரிப்போர்ட்லாம் போட்டு தான் அதை செல் பண்றாங்க. ஆல்பாவே வந்ததுல அதுலயே லேப் ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. இந்த பாக்ஸ்லயும் நான் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உள்ள லேப் ரிப்போர்ட் இருக்கு. அதுல கிளீனா இவனுங்க டெஸ்ட் பண்ணி போட்டுருக்காங்க. போகுது ஓப்பன்லயே இருக்கு ரொம்ப நேரமா. அதான் அந்த லேப் ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. ஆனா கமெண்ட்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு அது ஃபுல்லா வந்து ஏதோ இதுதான் சுகர் தான் அமினோ ஸ்பைக்கிங் பண்ணி லேப் டெஸ்ட்ல வந்து ஹை புரோட்டீன் கண்டென்ட் காமிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது மாதிரிலாம் சொல்றாங்களா? அதெல்லாம் ஒரு பயமா இருக்கிறது. அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணுமான்ட்டு வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக சொன்னேன் நான். அதான் மோஸ்ட்லி இந்த சப்ளிமெண்ட் தான் வந்து ட்ரெக்கிங் போகும்போதெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்ட்ராபெரி கேரமல். நீங்க இதை தான் நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ. ஸோ இதோட டேஸ்ட்டும் சரி, இதோட இன்கிரீடியன்ட் ஸ்மெல்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இந்த வேவை ட்ரை பண்ணி பாருங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா, ஆனா இது இப்போதைக்கு இந்த ஸ்டாக் எதுவுமே நம்ம இந்தியால கிடைக்காது. ஓகே, இதுதான் அந்த சீபமோட ஒரு அதுல போடு அந்த ஸ்கூப். அது வந்து லெஃப்ட் ஆனது. நீ அது ட்ரை பண்ணி பாரு. நான் ட்ரை பண்ணி எப்படி இருக்கு. ஆனா இது குடிச்சனா குச்ச மாதிரி இருக்காது. சப்பு தண்ணி குச்ச மாதிரி தான் இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு வயிறு கூட ஃபுல் ஆகாது. கூட ஏதாவது நம்ம பட்டர் பிஸ்கெட்டு வாழைப்பழம் அது இது அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டா மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். மூடிட்டேன். இன்னொன்று நம்ம இப்போ மாஸ் கெய்னர்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி மாஸ் கெய்னர்ஸ் வந்து நம்ம கம்மியான ரேட்டில் விற்கிதுன்னு சொல்லி மாஸ் கெய்னர்ஸ் வாங்குறாங்கல்ல. அதுக்கு பதில் நம்ம கம்மியான ரேட்டில் ஒரு வே ப்ரோட்டீனை இது போட்டுட்டு அதுக்கு பதில் மார்னிங்கில் ஷேக்கில் வந்து நம்ம இந்த பனானா இதெல்லாம் போட்டு இன்க்ளூட் பண்ணி அதை எடுத்துக்கலாம் நம்ம மாஸ் கெய்னர் எடுக்க பதில். கண்டிப்பாக. ஏன்னா மாஸ் கெய்னரில் வெறும் சுகர் மட்டும் தான் இருக்கும். மொத்தமாகவே சுகர் தான் இருக்கும். சுகர் தவிர அதில் வேறு எதுவும் இருக்காது. இது என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரியா? ஆமாம், இது வந்து ஸ்ட்ராபெரி கேரமல் ஃப்ளேவர். தண்ணி ஓகேவா? இன்னும் ஊற்றுடா. போதும். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஹெல்த் ஃபார்ம் சப்ளிமெண்ட்டை பற்றி தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது ப்ரீ ஒர்க் அவுட்டு ஹெல்த் ஃபார்மில் 2 வே ப்ரோட்டீன். இப்போ கான்சென்ட்ரேட் ரெண்டுமே வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட். கரெக்டாக? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஃப்ளேவர் ஹெல்த் ஃபார்மோட மேங்கோ ஃப்ளேவர். மேங்கோ ஃப்ளேவர் பனானா வந்து வாயில் வந்துட்டே இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீபமோட சப்ளிமெண்ட்டு. இது வந்து ஹெல்த் ஃபார்மோட மேங்கோ ஃப்ளேவர். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இப்போ நம்ம குடிக்க போகிறது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். மேங்கோ வந்து இப்போ தான் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். மேங்கோ குடிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்குது. மேங்கோ ஸ்மெல் சூப்பராக வருது. டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக இருக்குது. ஐசோலேட் டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஐசோலேட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு. மிக்ஸ் ஆயிடுச்சு. குடிக்கலாமா? இதுலையுமே நம்ம பேசிக்காக நம்ம போகும்போதே நம்மளோட மெயின் சஜஷனே நமக்கு நிறைய ஃபோம் வரக்கூடாது, மிக்சபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தாலே நமக்கு ஒரு நல்ல வேண்ட ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடச்சிரும். இது சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட் க்ளீனாக தெரியும். ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட் கேரமல் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ளேவரில். இது சூப்பராக இருக்குது. இது வந்து அது 35 கிராம்ஸ் இருந்துச்சு. இது வந்து 32 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா மேங்கோ ஃப்ளேவரில் பார்த்தோன்னா 35 கிராம்ஸ் இருந்துச்சு ஸ்கூப் சைஸு. அதில் வந்து 26 கிராம் ப்ரோட்டீன். அதில் ஃபில்லர்ஸ் ஜாஸ்தி. 26னா இப்போ எவ்வளோ வருது? 9 கிராம்ஸ் வந்து ஃபில்லர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 32 கிராம் வந்து ஸ்கூப் சைஸு,
புரோட்டீன் வந்து 24 கிராம்ஸ் இருக்கு. இதுல வந்து 8 இதுலயும் வந்து 8 இருக்கு. 8 கிராம்ஸ் வந்து ஃபில்லர்ஸ் இருக்கு. ஒரே மாதிரி தான். ஏன் இதுல நமக்கு நிறைய ஃபில்லர்ஸ்ல போவோம்னா நமக்கு இதுல வந்து இந்த இந்த மிக்சிங்ல வந்து பார்த்தா நமக்கு 2 சப்ளிமெண்ட்லயுமே இதுல வந்து இந்த BCAA, குளுட்டமிக் ஆசிட், இந்த EMA இது எல்லாமே சேர்ந்து ஆட் ஆயிருக்கும். ஆனா இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா புரோட்டீன் ஐசோலேட் இருக்கு. வே புரோட்டீன் ஐசோலேட் வந்து இன்கிரிடியன்ட் போட்டிருக்காங்க. வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட்டும் இருக்கு, கான்சென்ட்ரேட்டும் இருக்கு, ஐசோலேட்டும் இருக்கு. இதுலயும் ஐசோலேட்டும் போட்டிருக்காங்க. ஐசோலேட்டும் இருக்கும், வே இவ்வளவு கம்மி ரேட்ல ஐசோலேட்டும் வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட்டோட மிக்ஸ்அப் ஆயிருக்கும். ஆமா. அதான் இவ்வளவு கம்மி ரேட்ல வே புரோட்டீன் ஐசோலேட் வராது. இது கொஞ்சம் வந்து ஸ்மெல் மட்டும் நல்லா தூக்கலா இருக்குது, கொஞ்சம் மைல்டா இருக்குது. எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? இல்ல இது இப்பதான் மேங்கோ ஆல்ரெடி வந்து மேங்கோ வந்து நான் ட்ரை பண்ணது எப்படின்னா, அவன் ஜிம்ல கொடுத்தது வந்து மேங்கோவை போட்டுட்டு ஐஸ் கியூப் போட்டுட்டு மிக்சியில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் மாதிரி கொடுத்தாங்க க்ரீமியா. அதனால அது நல்ல ஒரு டேஸ்டா இருந்துச்சு. இப்போ நார்மலா நம்ம ஷேக் மாதிரி கொடுக்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம எப்பயுமே நிறைய டேஸ்ட் ப்ரிஃபர் பண்ணி போனோம்னா சுகர் கண்டென்ட் அப்போ அதில் அதிகமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்ட். புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. அது டேஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக தான். புரோட்டீன் எவ்வளோ இருக்குன்றது தான் புரோட்டீனோட சப்ளிமெண்ட் எடுக்கிறதோட பாயிண்ட். டேஸ்ட்டுக்காக நம்ம பார்த்தோம்னா சிந்தாசிக்ஸ் தான் எடுக்கணும். சிந்தாசிக்ஸில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே எக்கச்சக்கமாக ஃபில்லர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா அதிகமாக ஃபில்லர்ஸ் தான் இருக்கும். சுகரு, கார்ப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் மேக்ஸினோட காஃபி ஃப்ளேவர்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி ஆமாம், மேக்ஸனில் நெஸ்கஃபே அந்த குடிக்கிற மாதிரி இருக்கும் காஃபி ஃப்ளேவர். நானே ஒரு 5 LB இது 10 LBS வாங்கி கொடுத்துருக்கேன். ரோஸ் மில்க் ஒன்று அவருக்கு வாங்கி கொடுத்தீங்களா? ரோஸ் மில்க் வந்து மாஸ் கெய்னர். ஆமாம், அது வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் ரோஸ் மில்க்கு. மாஸ் கெய்னர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். அது குடிச்சா நெஞ்சு எரியுது. அது என்ன மேட்டர்னு தெரியல, நெஞ்சுலாம் எரியுது அப்படின்ட்டு அந்த பையன் குடிக்கவே இல்லை. கடைசியில் இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிரா போனோம்ல, நாங்கள் ஒரு மாதம் கவரில் ஒட்டி எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லாக அதுதான் குடிச்சிருந்தோம். இப்போ அடுத்து அந்த வீடியோவும் வருது. மகாராஷ்டிராவில் குடித்த வீடியோ ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன். இன்னும் பார்ட் 2, பார்ட் 3 2 வீடியோ போடுவேன் நான். அந்த விஜய் பைக்கில் வெளியே பார்த்துருமா? கும்பா ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸில் எல்லாம் போய் உட்காந்து குடிச்சிருந்தாங்க. அங்கே சாப்பாடே கிடைக்கல. அது குடிச்சதான், அதை குடிச்சு தான் ஓட்டின்னு இருந்தோம். அங்கே போய் குடிக்கும்போது நெஞ்செல்லாம் எரியல. ஏன்னா சோத்துக்கே வழி இல்லை நமக்கு. சைக்காட்டிக்கு குடிச்சிட்டு அதை குடிச்சிட்டு பீஃப் ப்ரோட்டீன் குடிச்சிட்டு எனக்கு பிடிக்காத சப்ளிமெண்ட் எல்லாத்தையும் அங்கே எதுவுமே அங்கே தான் வச்சு காலி பண்ணிட்டு வந்தேன். இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஹெல்த் ஃபார்ம்லேயே எல்-கார்னிட்டின். இது வந்து நமக்கு ஃபேட் லாஸுக்காக நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணோம் இல்லையா, இது இந்த ப்ரீ ஒர்க் அவுட் இதுல வந்து எல்-சிட்ரிலின் சொல்லி ஒரு சப்ளிமெண்ட் இருக்கும். ஸோ இதுல எல்-சிட்ரிலின் சொல்லி ஒரு இது ஆக்சுவலா அதுல இருக்கிற ஒரு அமினோ. ஸோ இந்த எல்-சிட்ரிலின் வந்து எதுக்காக? பம்பிங்காக. நீங்க இப்போ ஆர்ம்ஸ் டே, இந்த செஸ்ட் டே எல்லாம் போட்டீங்கன்னா இப்போ பெரிய பெரிய மசில்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. ஏன்னா அதுல அவ்வளவு தெரியாது. ஆனா ஆர்ம்ஸ் நீங்க செஸ்ட் ஷோல்டர் எல்லாம் போட்டீங்கன்னா கிளீனா ஒரு பம்ப் தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த எல்-சிட்ரிலினை வந்து மெயினா யூஸ் பண்றது ப்ரீ ஒர்க் அவுட்ல. ஸோ இந்த பம்ப் என்ன பண்ணுவோம்னா நமக்கு பம்பை பார்க்கும்போது அடிஷனலா கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அடிஷனலா யூஸ் பண்ணலாம். இன்னும் 2-3 செட். ப்ரீ ஒர்க் அவுட்ல மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா எனர்ஜி, கேஃபைன். அந்த சிட்ரிலின் வந்து நீ சொல்றது பம்ப். மற்றது வந்து மைண்ட் ஃபோக்கஸ். அந்த ஒர்க் அவுட் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கு. அதுதான் வந்து இந்த பீட்டா ஆன்லைன் இதெல்லாம் இன்க்ரீட் பண்றது. பீட்டா ஆன்லைன் என்ன பண்ணுவோம்னா ஒரு இச்சிங் குத்து நம்மள வேக்கப்லயே வச்சுட்டு இருக்கும். அதுதான் அந்த பீட்டா ஆன்லைன் சப்ளிமெண்ட். இப்போ இதோட மெயின் பர்பஸ் என்ன இந்த ப்ரீ ஒர்க் அவுட்க்கு? இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டோட மெயின் பர்பஸ் வந்து நமக்கு எல்லாமே மிக்சபிள் ஆகி ஒரு ரீசனான அமௌண்ட் எல்லாமே இருக்குது. ஆனா அந்த கம்மி குவாண்டிட்டில இருக்கும். மத்த ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி பயங்கரமா ஹிட் ஆகி எல்லாம் கொடுக்காது. பக்டப்னு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் நான் போட்டுருந்தேன். அதுல போட்டிருக்கோம் ஃபோக்கஸ், பம்ப், அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் இதுல எதுவுமே இல்லை. ஆனா எல்லா இன்கிரீடியன்ட்டுமே இருக்குது. எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாமே இருக்கும் போல. இதுல வேலை எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே நமக்கு ஒரு ரீசனான ஒரு மைல்டான வேல்யூஸ்ல இருக்கறனால நம்ம எடுக்கலாம். சரி. அதான் இப்போ குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கோம். மைல்டாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக இல்லை, நல்லா தான் இருக்குது. எடுக்கலாம். ஒரு சைடு எஃபெக்ட் வராத ஒரு டீசெண்டாக டெய்லி நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நைட் ஷிஃப்ட் நான் போகிறேன், தூங்கி எழுந்து நான் போனோடனே ஜிம்மில் ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டைமில் எனக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி சப்போர்ட் மாதிரி வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ண. டெய்லி எடுக்கக்கூடாது. இதுலயும் கேஃபின் தான் இருக்கு. நம்ம இந்த கேஃபின் எனக்கு பத்தல, இதோட அதிகமா கேஃபின் வேணும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதா தப்பு. சோ இது எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம இது ஓகேவா இருக்கு அப்படின்னு நம்ம ரன் பண்றது கரெக்டா. இது வந்து நீங்க வாங்கியிருக்க ப்ரீ ஒர்க் அவுட் 2 புரோட்டீன் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம்.
இப்போ அடுத்தது என்ன பேச போகிறோம்? ஸோ இப்போ அந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு இது கூட வந்து இந்த ரா பம்புன்னு சொல்லி ஒன்று எடுப்பேன். இந்த ரா பம்ப் வந்து அதாவது இந்த சிபம்மோட நம்ம இனிஷியலாக சொன்னோம்ல அந்த ஸ்டார்டிங்கில் வாங்கின பிராண்டோட தான் இந்த ரா பம்ப். ஸோ இந்த பம்பில் என்ன இருக்குன்னா எதுவுமே இந்த பம்பில் வந்து இந்த ரா பம்புன்ற சப்ளிமெண்ட்டில் வந்து வெறும் சோடியமும் ப்ளஸ் வந்து எல்சிட்ரின் வந்துருக்கும். இந்த ப்ரீ ஒர்க் அவுட்ல எல்சிட்ரின் வந்து வெறும் 2000 mg தான் இருக்கும். பட் அப்படியே இதுல வந்து 6000 mg வெறும் எல்சிட்ரின் மட்டும் இருக்கும். ஸோ சாரி, இதுல 4000 mg எல்சிட்ரின் மட்டும் இருக்கும். ஸோ இந்த இதுவும் வந்து 1200 வரும். ஆனால் இது 40 சர்வீஸ் கிட்ட வரும். இது வந்து 20 சர்வீஸ் 600 ரூபா. ப்ரீ ஒர்க் அவுட் வர 600 ரூபா தான். ஆனால் பம்புக்கு வந்து ஆனால் இது 20 சர்வீஸ் இல்லை. இதுல அதுதான் சொல்றேன். இது வந்து 20 சர்வீஸ், இது 40 சர்வீஸ். ப்ரீ ஒர்க் அவுட்டும் வச்சிருக்கேன், இது தனியாக வச்சிருக்கேன். இதே எடுப்பேன். இந்த மெயினா வந்து என்னன்னா இதுல க்ளோஸ்அப்ல காமிக்கும் போது இதுல க்ளோஸ்அப்பா நான் காமிக்கிறேன். இதுல வந்து மெயினான சப்ளிமெண்ட்டே இதுல எல்சிட்ரின் தான் 4000 mg இருக்கும். ஸோ இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னைக்கெலாம் நமக்கு ஆர்ம்ஸ் டே, இந்த செஸ்ட் டே, இந்த ஷோல்டர் டேலாம் இருக்கும், அன்றைக்கெலாம் இதை நம்ம எடுத்தோம்னா அடிஷ்னலாக ஒரு பம்ப் இருக்கும். ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த சப்ளிமெண்ட் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் கூட எடுக்கும்போது இது கூட சேர்த்து அப்படியே எடுத்துட்டோம்னா ப்ரீ ஒர்க் அவுட்டில் ஒரு 2000 mg இருக்கும், இதில் ஒரு 4000 mg இருக்கும். அவ்வளோதான், மொத்தமாக 6000 mg இருக்கும். அப்போ நமக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல பம்ப் இருக்கும். ஓகே, ஆனால் இது காலி பண்ணுறது இது மொத்தமாகவே முடிச்சிட்டேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி காலேஜ் டைம்லேயே நான் நல்லா பண்ணிருந்தேன். காலேஜ் டைம் முடிச்சுட்டு நைட் லைஃப்ல எப்போ வந்தோமோ அப்பயே உடம்பு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் சீசன்ல இருக்காரு, ஃபுல்லாக சாப்பாடு ஹெவியாக சாப்பாடு, ஒர்க் ப்ரெஷரு, ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்னாலே நம்ம ஃப்ரைடே ஆனால் பார்ட்டி இப்படின்னு சொல்லி போய் தான் நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ தான் நம்ம ஒர்க் அவுட் வந்து நம்ம ஜிம்முக்கு வராது. இன்னொரு 1 மந்த் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். பண்ணி நம்ம வீடியோ போடுவோம். பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம் ரிசல்ட் எடுத்து. கண்டிப்பா போட்டுருவோம். வந்துருவோம் வீக்கெண்ட். எப்பயுமே நமக்கு எனக்கு ஒரு செட் ஆஃப் டைம் இருக்கும். அந்த டைம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன், உடம்பெல்லாம் வெயிட்லாம் லாஸ் பண்ணுவேன். சரியில்லை, ஒன்றும் இல்லை. வெயிட் லாஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒரு 4-5 மாசம் வெயிட் லாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை சுத்தமா அந்த ஜிம் பக்கமே போறதே நிறுத்திடுவோம். அப்படியே கண்டினியூஷனா போகும்போது மாறி வெயிட் ஏறிடும். சப்ளிமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்குது. இது ப்ரீ ஒர்க் அவுட் அதான் இது நம்ம போன தடவை நான் இப்போ வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ஃபுல்லா ரெடி பண்ணோம். அப்ப எடுத்த சப்ளிமெண்ட்ஸோட தான் அதெல்லாம் காலியானதெல்லாம். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த ஆர்டர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வேற என்ன? நெக்ஸ்ட் வந்து இப்போ மெயினாக இந்த எல் கார்னிடைன்ற ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. இதுவும் நான் ஹெல்த் ஃபார்ம்ல தான் வாங்கினேன். ஸோ இந்த சப்ளிமெண்ட்டும் லிக்விட் இது லிக்விட் டைப்ல. ஆமாம், இதுல வந்து டேப்லெட் டைப்ல இருக்கு. நான் மோஸ்ட்லி எந்த சப்ளிமெண்ட் இதுல வந்து 15 ml 10 ml 30 ml இருக்கும். நம்ம வந்து 30 ml குடிச்சுக்கலாம். அது ஆக்சுவலா 1500 வரும். இல்ல ரோனி கோல்மேனோட பிராண்ட்ல ஒன்னு இருக்கு, நல்லா தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு லிக்விட்ல நம்ம ஒரு 200 ml வாட்டர்ல இதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சப்ளிமெண்ட் எடுக்கணும். அது என்ன டப்பா? இது வந்து ஆர்சி. ஸோ இதில் வந்து ஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 31 சர்விங்ஸ் வருமா. பட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரிஜினல் ப்ராடக்ட் 3000 கிட்ட வந்துடும். கரெக்டாக 2800-700 கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தா 3000 mg இருக்கும் அதில். ஸோ அந்த 3000 mg எல் கார்டினேட் இருக்கும். பட் இதில் வந்து 1500 இருக்கும். ஸோ இந்த 1500 இருக்கிறதுனால இதில் 30 ml எடுத்தா நம்ம டபுள் இது இருக்க மாதிரி 2 தடவை ஸ்கூப்பில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 30 ml எடுத்தாலே நம்ம வந்து ஆர்சியோட இதுவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவும் நம்ம ஹெல்த் ஃபார்மில் போன ரீசன் என்னன்னா இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்துருக்கேன். ஸோ இது எப்போனா நான் வந்து இப்போது பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் ஜிம் போயிடுவேன். நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது காலைல ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த சப்ளிமெண்ட் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் மட்டும் போக ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நல்லா தான் இருக்கா ரிசல்ட்? நல்லா இருந்துச்சு. இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்க எடுத்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஓரளவுக்கு நீங்க எம்டி ஸ்டொமக்னா நைட் ஷிஃப்ட்டை பொறுத்தவரை நைட்டு நம்ம ஒரு 1 o'clock 2 o'clock சாப்பிட்டுருப்போம். அதாவது அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு அதை எடுத்துட்டு நம்ம வாக்கிங் போனால் வாக்கிங் போகும்போது நல்ல ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். இதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ப்ளஸ் இதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்குள்ளேயே தான் வருது. 800 சம்திங் 800 700 சம்திங் ரேஞ்சில் தான் இது வரும். ஆனால் எல்கார்னிட்டின் வந்து இப்போ நைட்ரோடெக் ரிப்புல வரும். நிறைய இப்போ மியாமிக்கு ஒரு ரிப்புடு ப்ரோட்டீன் இருந்துச்சு, அதுலேயும் எல்கார்னிட்டின் இருக்கும். அது மாதிரி நிறைய ப்ரோட்டீன்லேயே வரும். நம்ம தனியாக வாங்கணுமா வாங்கிக்கலாம்.
ஒரு ஃபேட் லாஸ் தான் உங்க கோல் அப்படின்னா இப்போ இதுல கூட நம்ம அப்போலோ ஃபார்மசில கூட ஒரு சின்ன ஃபேட் பர்னர் ஒன்று இருக்குது அங்க அவங்க கிட்ட அப்போலோ ஃபேட் பர்னர் அதுலயே வந்து அந்த எல்கார்னிடின் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அது தனியாக வாங்கணும்னா நம்ம வாங்கிக்கலாம், அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் தான். இதோ பாரு, இது ரெண்டுமே ப்ரீ ஒர்க் அவுட். இது வந்து என் ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்ததுல இதுவும் இருந்துச்சு, இதை நான் மறந்துட்டேன். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் அந்த பக் டப் எடுக்கும்போது இதுவும் ஸ்டார்னு போட்டிருக்கு. ஆமா, இது ஓரங்கட்டு. இது வந்து ப்ரீ ஒர்க் அவுட் வெயிட் லாஸ் ஹைபிரிட் ஃபார்முலா அப்படின்னு போட்டிருக்கு இதுல. அதான் இதெல்லாம் எடுத்தேன், இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை இது. ஆனா இதுல கஃபைனே வந்து 400 mg போட்டிருக்காங்க. யூஎஸ்ஏ போட்டிருக்கேனா? இது வந்து நான் இங்க வாங்கினது. இந்த நோ எக்ஸ்ப்ளோர்ட் நல்லா இல்லை. இதுக்கு நான் பழைய நோ எக்ஸ்ப்ளோர்டு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ரீசெண்டாக இந்த மாதிரி நோ எக்ஸ்ப்ளோர்டு வாங்கி இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வெறுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சைக்காட்டிக்கே இது பண்ணிட்டேன். ஆனால் இதுலலாம் போட்டிருக்காங்க பாரு, எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி, எண்டூரன்ஸ், மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்து நமக்கு இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து சப்ளிமெண்ட்ஸ், இதில் என்ன சப்ளிமெண்ட் இருக்குது மெயினாக? இல்லை, இது நல்ல ப்ராடக்ட் தான். பழைய ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் அது. பட் வந்து இந்த நான் ப்ரீ ஒர்க் அவுட்ல எப்பயுமே நான் வந்து இப்போ நார்மலாக யாராவது ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டோட இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ப்ரீ ஒர்க் அவுட் நோ எக்ஸ்ப்ளோர்டில் வந்து கிரியேட்டின் இருக்குது இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில். ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது இந்த மாதிரி கிரியேட்டின் கம்பைனான ப்ரீ ஒர்க் அவுட் நான் வந்து எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ளோட்டிங் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணல கிரியேட்டின் இனிஷியலாக நம்ம எடுக்கும்போது. ஸோ இதில் கிரியேட்டின் பிளெண்டுன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது கீழே. ஸோ ஒரு சில ப்ரீ ஒர்க் அவுட்ல கிரியேட்டின் இருக்கும், பட் கிரியேட்டின் இருக்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கும்போது வெயிட் லாஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கிரியேட்டின் வந்து இதுலயும் இருக்கு, சைக்காட்டிக்லயும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இது அதான் இந்த ஹெல்த் ஃபார்ம்ல எல்கார்டினேட், இதுல கோர்னு சொல்லி இதுல 1500 mg இருக்கு. இதுலயே 3000 mg இருக்குது, தனியா இருக்கு. ஆனா அது வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். ஸோ இதுல இன்கிரீடியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் எல்கார்டினேட் லிக்விட் மட்டும் தான் இருக்கும். வேற எந்த இன்கிரீடியன்ஸும் சொல்லிட்டீங்களா? நல்லா இருக்கு. இது வந்து என்ன ஃபிளேவர்? ப்ளூபெரியா? ஆமா. ஓகே, இது பார்த்துக்கலாம். இது எல்கார்னிட்டின் வந்து நானும் எடுத்தேன், அந்த ஆர்சி நான் ஃபுல்லாக எடுத்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தூங்கி அதோட குடிச்சிருவேன் நான். குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த டைம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரிப்டு சப்ளிமெண்ட், நைட்ரோடெக் ரிப்டு, மியாமி கோர் அதெல்லாம் எடுக்கும் போதும் அந்த எல்கார்னிட்டின் கண்ட்ரோல், ஃபேட் பண்ணி இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அது கம்மி பண்ணுறது தான். அதான் இந்த எல்கார்டினேட்டோட ஜென்ரலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதில் வந்து போட்டிருக்கும், இதில் வந்து இந்த மேலே வந்து போட்டிருப்பாங்க, இது வந்து ஃபேட்டை வந்து மசிலாக கன்வெர்ட் பண்ணுமா. பட் அப்படி ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பட் நம்ம வாக்கிங் போகும்போது எம்டி ஸ்டொமக்ல போட்டோம்னா ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது இந்த ஹெல்த் ஃபார்ம்லயே இது வந்து இந்த பிசிடபிள்யூ இது. ஸோ இது வந்து நமக்கு ஹிட், நம்ம நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கோம்ல, ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்ட்ரால ஒரு எனர்ஜிக்காக யூஸ் பண்ணுவேன் நான். அமினோக்காக யூஸ் பண்ணுவேன். ஒரு பேசிக் சப்ளிமெண்ட் தான், வே புரோட்டீன் எல்லாத்துலயுமே வரும். இது எவ்வளவு பிரைஸ் வருது? இதெல்லாம் இந்த ஹெல்த் ஃபார்ம்ல வந்து இது ஒரு 600 ரேஞ்சில தான் வரும். 30 சேவிங்ஸ் வரும். எல்லாமே ஹெல்த் ஃபார்ம்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்கும். டெக்கத்லான்ல கூட பிசிடபிள்யூ எடுத்தேன் 1000 ரூபாய். இதுல வந்து ஆக்சுவலா இதுல நான் எடுத்துக்கிறது வந்து டாபிக்கல் தண்டர்னு ஒரு ஃபிளேவர். ஸோ இதுல வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த பிசிடபிள்யூ ப்ரெஃபரபிள் பிராண்ட் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்ட் பிசிடபிள்யூ இருக்கும்ல. ஸோ அதுதான் மோஸ்ட்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் அது வந்து ஒரு 2K ரேஞ்சில் போகும், 30 சேவிங்ஸ் தான் வரும். பட் இது வந்து ஒரு 600 ரேஞ்சில் தான் வரும். ஆனால் இதுலயும் 30 சேவிங்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நிறைய ஃபிளேவர் இருக்கும் நமக்கு செலக்ட் பண்றதுக்கு. நமக்கு இந்த ஐலாண்ட் ஃபியூஷன்லாம், ஆமா ஐலாண்ட் ஃபியூஷன்லாம் ஒரு ஃபிளேவர் இருக்கும், அதோட டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே, அடுத்தது வேற என்ன இருக்கு? ஸோ மற்றபடி பார்த்தா இதுல நமக்கு இதுல வந்து ஸோ ஜென்ரலா இந்த ஹெல்த் ஃபார்ம்லயே ஃபிஷ் ஆயில் எல்லாமே ஹெல்த் ஃபார்ம் தானா? எல்லாமே ஹெல்த் ஃபார்ம் தான். இது வந்து இந்த ஃபிஷ் ஆயில் ஒன்று இந்த ஹெல்த் ஃபார்ம்ல இது வந்து உங்களுக்கு 90 டேப்லெட்ஸ் வரும். இது வந்து 60 டேப்லெட்ஸ் வரும். இந்த ஹெல்த் ஃபார்ம் ஓடுது வந்து ஒரு 180 mg EPA வரும். அதில் EPA வரும். ஸோ இந்த ஃபிஷ் ஆயில் வந்து இதுவும் ஹெல்த் ஃபார்ம் தான். இந்த ஃபிஷ் ஆயில் ப்ளஸ் இந்த மென்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து வாங்கும் போதே ஒரு 700 தான் வரும். டெஸ்ட் பூஸ்டர் இது. ஆமா, இது வந்து ஒரு டெஸ்ட் பூஸ்டர் மாதிரி. இது ஒரு 5 கூட ட்ரை பண்ணிட்டு போலாம். இந்த டெஸ்ட் பூஸ்டர் வந்து நீங்க வேலை செய்யுமா? இதோட பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். நீங்க ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நான் ஒரு 5 எடுத்துக்கிட்டா நான் போட்டு பார்த்து சொல்கிறேன். பட் இதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இது மசில் பிளஸ் கூட நான் டெஸ்ட் பூஸ்டர் எடுத்தேன், நல்லாவே வேலை செய்ய மாட்டேது. ஆனால் அந்த பையன் வந்து வேற யார்கிட்ட எடுத்தானா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நான் வெறும் இதில் போட்டேன், நல்லா வேலை செய்துன்றான். என்னடா பண்ணனா, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா வேலை செய்யுதுண்ணா அப்படின்னா. ஸோ இது வந்து ஆல்ஃபா மென், இது பேரு மல்டிவிட்டமின்ஸ் பிளஸ் கூட வந்து ஒரு சில இந்த பிரெயின் ஹெல்த், ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட், இந்த மென்ஸ் ஹெல்த் பிளெண்டுன்னு ஒன்று இருக்கு.
இதுலயே போட்டா ஃபியூல்ஸ் அந்த ஒரு சப்போர்ட்ஸ் மென்ஸ் ஹெல்த் ஃபியூல் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இது உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. இன்கிரீடியன்ஸ்ல வந்து எல்லாம் இந்த விட்டமின் ஏ பி சி டி அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து பிரெயின் ஹெல்த் போட்டிருக்காங்க, ஒமேகா அது இதுன்ட்டு. அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடெக்ஷன் பிளெண்டு, அப்புறம் மென்ஸ் ஹெல்த் பிளெண்டுன்னு போட்டு நம்ம ஊர் ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை. அஸ்வகந்தா அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வேற ஏதோ மேட்ரு இருக்குது. ஆனால் பெரிய லிஸ்ட்டு, ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு. ஆனால் ஆல்ஃபா மென் டெஸ்ட் பூஸ்டர் மாதிரி தான் இது. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்னு. நான் ஒரு 5 மாத்திரை எடுத்திருக்கேன், நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். நீ என்ன எடுத்துருக்கேன்? ஆமாம், இதை நான் எடுத்திருக்கேன். இது 60 சர்விங்ஸ் ஆக்சுவலாக. இதை 30 கிட்ட எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி. 30 மேலே எடுத்தேன். இதில் நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்டு